பார்க்கிறது குடும்பம் அப்படிங்கிறது பேராக இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவும் சபையும் அந்த சுவிசேஷத்தின் சாரம்சத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போ சபையில் வருகிறவங்க அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த மீட்பை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. அப்போ ஒரு குடும்ப தலைவர் மனைவியினிடத்திலே அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்களேன், தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவர் வெறும் வாயில அவர் சொல்லுகிறவராக அல்ல, இந்த அன்புக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, நம்முடைய சரீர சுகத்திற்காக. ரெண்டாவது அன்பு, அது என்ன அன்பு அப்படின்னா, அந்த அன்பு சகோதர அன்பு அல்லது ரெண்டு நண்பர்களுக்கு இடையில இருக்கிற அந்த அன்பு. அது பேர் பீலே அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவியாக பிரஜாதியர்கள் கூட என்ன செய்கிறாங்க, ஒருவர் நேசித்து அந்த குடும்பத்தை நன்றாக நடத்தி நல்ல நிலையில் இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுதல், ஒரு நட்பின் அடிப்படையில். அப்போ மூன்றாவதாக இந்த கிரேக்க வார்த்தையில் இதற்கு கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அப்படிங்கிறதுக்கு வார்த்தையே இல்லையா. அப்போ என்ன செஞ்சாங்களா, புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த வார்த்தை தான் அகாப்பே அன்பு. எல்லாம் சொல்லுங்க, அகாப்பே. ஹல்லேலூயா. இந்த அன்பு தெய்வீகமான அன்பு. இயேசு சபையினிடத்திலே அன்பு கூர்ந்து தன்னையே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அன்பு நாம் பார்க்கிறோம், தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கணவனுக்கு மாத்திரம் மனைவி கீழ்ப்படுகிறது அல்ல, மனைவிக்கும் கணவர் கீழ்ப்படியத்தக்கதாக அங்கே டீம் ஒர்க், ஒருவர் புரிந்து கொண்டு அந்த குடும்பம் நன்றாக இருக்கத்தக்கதாக. நான் தான் குடும்ப தலைவர், ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும் அப்படின்னு இல்லாமல் ரெண்டு பேரும் ஒருவர் புரிந்து அந்த குடும்பம் நன்றாக இருக்கத்தக்கதாக பாருங்க. அப்போ இந்த சத்தியம் தெரியாதனால தான் நிறையா இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறதெல்லாம் கூட யாருக்காவது அட்வைஸ் பண்ணால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, அட்வைஸை கேட்பாங்க, ஆனால் அதன்படி நடக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சத்தியத்தின் வெளிச்சம் ஒரு அஸ்திபாரமாக இருக்குமானால், இந்த கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்தது போல, கிறிஸ்து சபையினிடத்திலே அன்பு கூர்ந்தது போல, அங்கே நான் வாசிக்கிறோம், அந்த சுத்தமாக்குதல் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதை தன்னையே அந்த கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. சொல்லுங்களேன், பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. ஹல்லேலூயா. அவர் பாவியை நீதிமானாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவங்கள பரிசுத்தமாக்குகிறவர், அவங்கள சுத்திகரிக்கிறவர், அவங்கள கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத ஒரு மகிமையுள்ள சபையாக. அப்போ ஒரு குடும்ப தலைவர் தனக்கு வர்ற மனைவியின் இடத்துல நிறைய குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், எதுவுமே எதிர்பார்த்த அளவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு நல்ல அஸ்திவாரம் போடப்பட்ட குடும்பமாக. அப்போ கணவர் மாத்திரமல்ல, மனைவியும் அப்படி கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொள்ளத்தக்கதாக. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து நாம் பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 14:21. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருப்பேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
திரும்ப எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே. இங்கே நான் வாசிக்கிறோம், கை கொள்ளுகிறவனே. எல்லாம் சொல்லுங்களேன், கை கொள்ளுகிறவர்களே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா பாட்டு பாடுறவங்க அல்ல, நல்லா ஆராதிக்கிறவங்க அல்ல, பைபிளில் நிறைய சாப்டர்ஸ் தெரிஞ்சிருக்கிறவங்க அல்ல, கை கொள்ளுகிறவர்களே. எல்லாம் சொல்லுங்களேன், கை கொள்ளுகிறவர்களே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆராதனையில் வந்து வார்த்தைகளை கேட்கலாம், ஆனால் நம்ம கை கொள்ளும் போது தான் ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ கை கொள்ளுகிறவர்களே அப்படிங்கிறார். அப்போ அன்பு கூறுவது என்பது அந்த குடும்பத்தில் இந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால், இந்த கிறிஸ்துவின் ஆண்டவர் வச்சிருக்கிற அப்படிப்பட்ட இந்த எபேசியர் 5 வாசிக்கிறபடி ஆவியினாலே குடும்ப தலைவர் நடக்கத்தக்கதாக, குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரி மனைவி அப்படி ஆவியினாலே நிறைந்து நடக்கத்தக்கதாக, பிள்ளைகள் ஆவியினாலே நிறைந்து நடக்கும்போது, பெற்றோர்கள் ஆவியினாலே நிறைந்து நடக்கும்போது இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இதுதான் அஸ்திவாரமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அவனே. கை கொள்ளுகிறவனே. எல்லாம் சொல்லுங்களேன், கை கொள்ளுகிறவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், யார் கை கொள்றாங்களோ அவங்களோட நான் வாசம் பண்ணுவேன், அவங்களோடு நான் இருந்து அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்போ நம்ம வீட்டில் பைபிள் இருக்கலாம், தலைமாட்டில் கூட பைபிள் வச்சிருக்கலாம். நல்ல ஒரு புக் ஷாப் போனோன்னா அங்கே பார்த்தா வெரைட்டிஸ் ஆஃப் பைபிள், NIV நிறையா இருக்குது, அற்புதமாக இருக்குது. நம்ம பார்க்குறப்ப அப்படியே எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் அதை கை கொள்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்களேன், கை கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா. கை கொள்ளும் போது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்போ இந்த அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13 5ஆம் வசனத்திலிருந்து, அன்பு, இந்த கிறிஸ்துவின் அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. பாருங்க, இந்த அன்பு என்ன செய்யாதான்? தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை பார்க்கலாம். இந்த அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும். எல்லாம் சொல்லுங்களேன், கிறிஸ்துவின் அன்பு சகலத்தையும் தாங்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ எப்படின்னா இந்த சுவிசேஷத்தினுடைய பேர் என்னன்னா ஜஸ்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா ஒரு பாவியை நீதிமானாக ஆக்குகிறவர். பாவியை எப்படி நீதிமான ஆக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாரு? இந்த பாவிக்காக அவர் இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து அவங்கள அபிஷேகித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களாலே அவங்களை நிரப்பி அவங்கள அவர் நீதிமானாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நீதிமான். இப்போ நீதிமான்ங்கிறது நம்ம பார்க்குறப்ப ஏன்டா அப்படி இல்லையே கேரக்டர் இல்லை, நீதிமானாக அவர் பார்க்குறார், நம்மளை அவர் ஆக்குகிறார். அப்போ ஆண்டவரோடு நம்ம நடக்க நடக்க என்ன ஆகுறோம்? அப்போ இந்த குடும்பத்தை குறித்து பார்க்குறப்ப இந்த ரட்சிப்பை நம்ம நல்லா கவனமாக கவனிச்சாவே குடும்பம் நல்லா இருக்கும். இந்த ரட்சிப்புக்காக என்ன செய்கிறார்? இயேசு தன் ஜீவனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பாவியை அவர் நீதிமானாக மாற்றுகிறார். ரெண்டாவதாக அவங்கள சுத்திகரிக்கிறார். இந்த வசனத்தை படிக்க படிக்க நமக்குள்ள என்ன வருதுன்னா, நான் இன்னும் ஆண்டவர் பிரியமா இருக்கணும், இன்னும் நான் ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் நான் என்னை ஒப்பு கொடுக்கணும், நான் ஜெபிக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும், நான் கர்த்தருடைய நாமத்தினால குடும்பமா நான் ஜெபம் பண்ணணும். பாருங்க, அந்த கேரக்டரை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம யோசேப்பை குறித்து பைபிளில் பார்க்குறோம். ஆனால் யோசேப்போட அவங்க அப்பா என்ன நினச்சிருக்கிறாரு? வயசான காலத்தில் யோசேப்புக்கு அம்மா இல்லை, அவன் ரொம்ப கவலையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல பலவர்ண அங்கியை உடுத்துறார். ஆனால் அதோடு முடியல, அவங்க சகோதரர்கள்லாம் குழியில் தூக்கி போட்டாங்க.
அப்ப இந்த யோசேப்புக்கு யார் ஆறுதல்? யோசேப்பு அந்நிய தேசத்துக்கு போயிட்டாப்புல. ஆனா வேதம் சொல்லுகிறது யோசேப்போடே யார் இருந்தாவா? கர்த்தர் இருந்தார். எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தர் இருந்தார். அப்ப கர்த்தர் எப்படி இருந்திருப்பாரு? அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நீ ஜெபம்னா கர்த்தர் உன் கூட இருந்திருப்பாரு. அப்ப யோசேப்பு ஜெபிக்கிறவராக இருக்கிறார். யோசேப்புக்கு ஆறுதல் யாரு அப்படின்னா கர்த்தர் தான் ஆறுதல். இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதல் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபம்னா கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலா வருவார். அப்ப யோசேப்புக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்ததுனால ஆண்டவரை விடவே இல்லை, கர்த்தரோடு கூட நடக்க ஆரம்பித்தார். அப்ப பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கலன்னா அவர் நாமத்தை விட்டு விலகும்படியான காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்குமானா நம்ம ஜெபம் பண்ணணும் பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளுடைய அந்த எதிர்காலம் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவருக்கு ஏற்ற அந்த ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது அந்த தேவனோடு ஒப்புரவாகத்தக்கதாக, ஆண்டவருக்குள்ள நீதிமானாய் இருக்கத்தக்கதாக. இந்த தன்னம்பிக்கை என்பது என்ன ஆகும்னா, மனுஷன் தோத்து போவான். என் பலத்தினால இதை செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், நான் பெரிய காரியத்தை பண்ணிடுவேன். நிச்சயமா மனுஷன் அவனே ஐயோ என்னால் முடியலன்னு விட்டுருவான். ஏன்னா மனுஷனுடைய பலன் அப்படி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றாரு, உம்மாலே ஒருவனாக நான் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த தன்னம்பிக்கை என்பது நிறைய இடங்கள்ல மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீ இப்படி ஆயிருவ, அப்படி ஆயிருவ, ஸ்கூல்ல கூட அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரை விட்டு விலகுனா ஐயோ பரிதாபம். தன்னம்பிக்கையிலே போயிடக்கூடாது. நான் பார்த்துடுவேன், அதான் மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு போகிறது. எனக்கு எல்லாம் முடியும், என் அறிவு, என் சம்பாத்தியம், என் திறமை, நமக்கு அப்படி வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பெருமை வந்துடும். இதெல்லாம் வந்துருச்சுன்னா எரேமியால சொல்லப்பட்டிருக்கு, தன் மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு, தன் மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு. நம்ம ஜெபிக்காமையும் இருக்கலாம், பைபிள் வாசிக்காமையும் இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமா இல்லாமையே இருக்கலாம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு போட்டிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே ட்ரை ஆயிரும். ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். அது மேல மனுஷர் மேல நம்பிக்கை. ஒரு சிலர் யார் மேல நம்பிக்கை வச்சிருவாங்கன்னா, அவங்க கிளாஸ் டீச்சர் ரொம்ப அழகா நடத்துவாங்க, அவங்க மேல நம்பிக்கை வச்சிருவாங்க. எங்க டீச்சர் மாதிரி, எங்க சார் மாதிரி. அவங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னா அவங்க டீச்சர் தான். இன்னும் ஒரு சிலருக்கு யார் ரோல் மாடல்னா நடிகர் தான் ரோல் மாடலாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு யாருன்னா யாரையோ ஒன்று ஒரு ரோல் மாடலாக வச்சுருவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, மாம்சமானதை நம்ம புயபலமாக வைப்போமானால், அல்லது மனுஷன் மேலே நம்பிக்கை வைப்போமானால், அது வேதம் சொல்லுகிறது, இந்த வெயில் காலத்தில் உஷ்ணமாக அப்படியே இலை கருகி போனது போல் ஆயிடுவாங்களாம். நாள் ஆக ஆக அவங்களால தாக்கு பிடிக்க முடியாதான். ஏன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணுமா? இங்க இந்த வார்த்தையை பார்க்கலாம், ஒரு அற்புதமானது. இந்த வாரம் அதை தியானிக்கும் போது கர்த்தர் இடைப்பட்டார். ஏசாயா 43 அதிகாரம், ஏசாயா 43. ஏசாயா 43 21 வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை, ஆண்டவர் சொல்ற, அவங்கள நான் ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிறார். ஏற்படுத்தினேன், அவங்கள எக்யூப் பண்றது. இந்த ட்ரைனிங் பீரியட் அப்படிம்பாங்க. ட்ரைனிங் பீரியட்ல ஒருத்தவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. மிலிட்ரியில் 6 மாதம் கொடுப்பாங்க. எந்த ஒரு வேலைக்கு போனாலும் 1 மாதம் ட்ரைனிங் பீரியட் அப்படிம்பாங்க. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று சொல்லுங்களேன் ஏற்படுத்தினேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்குன்னு நான் ஏற்படுத்தினேன். அவங்கள என்ன பண்ணேன்? நான் அவங்கள அப்படியே ஒரு உத்தரவாதத்துக்குள்ள கொண்டு வந்தேன். அவங்க கணக்கு கொடுக்கத்தக்கதாக, அவங்க பொறுப்புள்ளவங்களா இருக்கத்தக்கதாக. பாருங்க, அரசாங்கத்தில் ஒரு பஸ்ஸு, எஸ்சிடிசி பஸ்ஸோ அல்லது ட்ரெயினோ இருந்தால் கூட எல்லாத்துக்கும் டைம் மெயின்டைன் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு ட்ரெயின் உள்ளே வந்துச்சு, எத்தனை மணிக்கு ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு போச்சு. பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப லாங்காக போகிற பஸ்ஸு எல்லாத்துக்கும் குறிப்பாங்க, டைம் கீப்பர். அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நம்மளை அவருக்காக ஏற்படுத்தினாராம்.
கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், என்னை கர்த்தர் அவருக்காக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த ஏற்படுத்தினவர் எப்படிப்பட்டவரா? ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனசலித்து போனாய். பாருங்க, இந்த யாக்கோபு அப்படிங்கிறவரும் இஸ்ரவேலும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஆனா யாக்கோபா இருக்கிறவர் இஸ்ரவேலா கர்த்தரை தேடி கர்த்தர் முகத்தை நாடி இரவெல்லாம் ஜெபம் பண்ணி கர்த்தர் அவரை இஸ்ரவேலா மாற்றிட்டார். ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆனா ரெண்டு பேருமே மனசு அழித்து போனாங்களாம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலையா, பலி செலுத்தலையா. ஆனா ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக 15 வசனம், ஏசாயா 43. எல்லாரும் வாசிக்கலாமா? நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சொல்லுங்களேன், ராஜாவுமானவர். அல்லேலூயா. இவர் என்ன செய்யறாரா? சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும். இப்ப செங்கடலை காமிக்கிறார் கண்ணுக்கு முன்னாடி. இந்த வார்த்தையில ஆண்டவர் சொல்றார், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றார். தன்னை பத்தி சொல்றார். ஒரு கம்பெனியில வேலைக்கு போறாங்க, பெரிய கம்பெனியா இருக்கலாம், இன்ஃபோசிஸ் அல்லது விப்ரோ அப்படி ஏதோ ஒரு கம்பெனிக்கு போறாங்க. போறப்ப அந்த கம்பெனியில எவ்வளவு சம்பளம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ப்ரொமோஷன் வருதுன்னா அந்த சம்பளம் இவ்வளோன்னு சொல்லுவாங்க, வருஷத்துக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறார். அப்படி சொல்றப்ப சொல்றாரு, நான் உன்னை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறாரு. இந்த ஏற்படுத்தின கர்த்தர் சமுத்திரத்திலே வழியையும் அவர் சொல்றாரு. 15 எல்லாரும் வாசிக்கலாம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், எங்கள் ராஜா இயேசு ராஜா. நம்ம ராஜா யாரு? அவர். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் தேவனை பத்தி போட்டிருக்க, அவர் ராஜாவுமானவர். இந்த ராஜா எப்படிப்பட்டவர்னா, சமுத்திரத்திலே வழியையும், சமுத்திரத்திலே அந்த பெரிய சமுத்திரம் பெருசா, பார்வோனுடைய சேனை பெருசானா ரெண்டுமே பெருசுதான். ரெண்டு பேருமே கொல்றது. சமுத்திரத்தில் உள்ள போனாலும் செத்து போவான் மனுஷன். கையில குழந்தைகளோட, ஆடு மாடு, வயசானவங்க, அவங்களாம் பிரயாணம் பண்ணி போகணும். இந்த சமுத்திரத்துக்குள்ள உள்ள போனா என்ன ஆகும்? செத்து போவாங்க. பின்னாடி பார்வோனுடைய சேனை, அதுவும் மோசமானது. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ பெரிய மலை போன்ற, சமுத்திரம் போன்ற காரியங்கள் இருக்கலாம், அல்லது உங்களை துரத்தி கொண்டே வருகிற ஒரு சில சாபக்கேடுகள் இருக்கலாம். ஆனா எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும். பாருங்க, இதுல இன்னொரு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு விதமா சொல்றார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதையே நான் என்ன செய்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப நல்லா கவனிங்க, இயேசுக்குள்ள யாரை பார்க்கலாம்? நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள யாரை பார்க்கலாம்? பிதாவை பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்களேன், ஆண்டவரா இயேசுக்குள்ள கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கலாம். ஏன்னா அவரும் இவரும் எப்படி இருக்கிறாங்க? அவர் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் இவரு. ஆனா மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னா, சாபம்னு ஒண்ணு இருக்கு, பரம்பரை சாபம் இருக்கு, அவங்களுடைய முற்பிதாக்களுடைய சாபங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கான். அதோட தான் மனுஷன் வாழ்றானா. அப்போ எப்படி இயேசுக்குள்ள பிதா இருந்தாரோ, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் அவங்க பூர்வீக பாவம் சாபம் எல்லாம் உள்ள இருக்கான். அதனாலதான் ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து வரும்போது அவன் புது சிருஷ்டி ஆகிறான். பழையவைகள் எல்லாம் எப்படி இயேசுக்குள்ள பிதா இருந்து கிரியை செய்தாரோ, நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளேயும் அந்த பழைய மனுஷன், மனுஷன், அந்த சாபத்தினுடைய காரியங்கள் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரோட இருக்கணும். இல்லைங்க, போன வருஷம் ஆண்டவரோட இருந்தேன், இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷமும் இருக்கணும், அடுத்த வருஷமும் இருக்கணும். ஏன்னா நமக்குள்ள அது இருக்கு, சாபங்கிறது உள்ளே இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, சமுத்திரத்திலே வழியையும். எல்லாம் சொல்லுங்க, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி. சொல்லுங்க, உண்டாக்கி. அவர் உண்டாக்குகிறவர். பின்னாடி பார்வோனுடைய சேனை வரலாம்,
பாருங்க, முன்னாடி பெரிய சமுத்திரம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால், கர்த்தர் உங்களோடு வருவாரானால். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலையும் யாக்கோபையும் குறித்து வருத்தப்படுறாரு. என்ன வருத்தப்படுறாருன்னு, நீ காணிக்கை செலுத்தல, நீ பலி செலுத்தல, என்ன கனம் பண்ணல, நீ மனம் சலித்து போனாய், சோர்ந்து போயிட்ட அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா இப்படி நடத்தி இருக்கிறாரு. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அப்படிலாம் இருந்தும் கர்த்தரை கனம் பண்ண மறந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு, யார் தெரியுமா? வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி, சொல்லுங்களேன், பாதையை உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் பாதையை உண்டாக்குவார். வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குவார். இயேசுவும் அப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் குஷ்ட ரோகம் அப்படியே சதெல்லாம் அழுகி போயிருக்கு, கர்த்தர் அவனுக்கு புதிய சரீரத்தை கொடுக்கிறாரு. மனுஷன் செத்து போயிட்டான், 100 விதவையின் மகன் அழுகிறான், அந்த அம்மா அழுகிறாங்க, ஐயோ பிள்ளை மரித்து போயிட்டானே, நான் நினைச்சது ஒண்ணு, என் பிள்ளை தான் உதவியா இருப்பான், அவனும் செத்து போயிட்டானே அப்படின்னு இயேசு அங்கு இருக்கிறார். அந்த கடினமான சூழலை அவர் மாற்றுகிறார். எல்லாரும் கல்லறைக்கு அடக்கத்துக்கு போறாங்க. இயேசுவை சந்தித்த உடனே அந்த பிள்ளையை எழுப்பி சந்தோஷமாய் வீட்டுக்கு அனுப்புகிறார். அவர் மாறாதவர். சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏசாயா சொல்றாரு, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த வல்லமையானவர் என்ன செய்யறாரா? வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி, மோசை உண்டாக்கலங்க, கர்த்தர் உண்டாக்குகிறார். மோசையை பயன்படுத்துறார். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி. எல்லாம் சொல்லுங்களேன், புறப்பட பண்ணி. உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க, நீங்க அவங்க முன்னாடி ஓடுற மாதிரி இருக்கும், உங்க பின்னாடி அவங்க விரட்டிக்கிட்டே வருவாங்க. கர்த்தர் தான் புறப்பட பண்றாராம், ஏன்னா அவங்களுக்கு முடிவு உண்டாக்க போகிறாரு. ஹல்லேலூயா. புறப்பட பண்ணி, வார்த்தையை பாருங்களேன், புறப்பட பண்ணி. உங்களுக்கு விரோதமா இருக்கிற வானமண்டல பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரியைகள், அதெல்லாம் உங்களை விரட்டிட்டு வரலாம். ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது, பிள்ளைகளை உருவாக்கும் போது, கர்த்தருடைய நாமத்துல குடும்பமா ஜெபிக்கும் போது, ஒரு சிலது அப்படியே விரட்டிக்கிட்டு வர்ற மாதிரி வரலாம். ஆனா கர்த்தர் தான் புறப்பட பண்றாரு. ஏன் புறப்பட பண்ணாரு தெரியுமா? அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவைகள் எழுந்திராதபடிக்கு, அவைகள் எழுந்திராதபடிக்கு. சொல்லுங்களேன், எழுந்திராதபடிக்கு. அடிக்கடி வர்றது இனி எந்திரிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அடிக்கடி பிரச்சனை வருதா? பெரிய கடல் மாதிரி வருதா? சிவந்த சமுத்திரம் மாதிரி? இல்ல பார்வோன் சேனை ரதம் சத்தம் கேட்குது, கட 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 கடன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு, அங்கே அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பம் இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார், இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் இவைகளெல்லாம் காட்டிலும் பெரியவராக இருக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு இருக்கிற கர்த்தர் உங்களுடைய அந்த சூழ்நிலைகள், தேவைகளை எல்லாம் காட்டிலும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் காட்டிலும் அவர் சொல்றார், நான் உண்டாக்குவேன், பாதைகளை உண்டாக்குவேன், நான் வழிகளை உண்டாக்குவேன். நான் சொன்ன இந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்து நிற்கும். ஏன்னா நான் சிருஷ்டிகர், நான் உங்கள் ராஜா, நான் பரிசுத்தர். அந்த பரிசுத்தங்கிறது அதுக்கு தான். அப்ப ஜஸ்டிபிகேஷன்னா பாவியை நீதிமானாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, அவர் சுத்தமாக்குகிறார், சுத்திகரிக்கிறார். கிளீன்சிங் பை பிளட், அவருடைய இரத்தத்தினாலே சுத்தமாக்கி. அதுக்கு தான் கர்த்தருடைய பந்தி, அதுக்கு தான் ஐக்கியம், அதுக்கு தான் சபை கூடி வர்றது. இல்லைங்க, நான் எனக்கோ ஞானம் இல்ல, சுத்திகரிக்கப்படணும். இந்த கிளீன்சிங் எதற்காக? ராஜா வாசம் பண்ணுவார், ராஜா நம்முடைய வீடுகளில் உலாவுவார், பிள்ளைகள் மத்தியில் உலாவுவார். பிள்ளைகள் வெறுமையா இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்குள்ள ஒழுங்கின்மை இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்குள்ள இருள் வராதபடி அவர்களை ஜெபிக்க வைக்கணும். நம்ம தான் ஜெபிக்க வைக்கணும். ஒருவேளை இன்னைக்கு ஒரு சிலது எல்லாம் நமக்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தத்தை காக்கிறவர். வாக்கு தத்தத்தை அவர் என்ன செய்வாரா? காக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம், ரதங்களையும், எல்லாரும் வாசிங்களேன், ரதங்களையும் சத்தமா, குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி, அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. இத்தனை காரியத்தை செய்கிறார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி. நல்ல கவனிங்க, ரதம் நல்ல ஆயத்தமானதாங்க ரதம் ஒர்க் ஆகும்.
சொல்லுங்களேன். ஆயத்தமானாதான் ரதம் என்ன செய்யும்? ஒர்க் ஆகும். ரெண்டாவது, குதிரையும் கூட அதை பழக்க வச்சாதான் சொன்னோடி கேட்கும். மூணாவது என்னன்னா, ராணுவம் என்பது நல்ல வெப்பனை பிடிச்சி 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 பழகி இருக்கணும். திடீர்னு எதையாவது தூக்கணும்னா மேலே விழுந்துரும். குண்டு அப்படிங்கிறாங்க, பீரங்கி குண்டு அப்படின்னு. அதெல்லாம் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ராணுவங்களையும் நல்லா அப்படியே பயிற்சி பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, இதெல்லாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை. ராணுவங்களையும், அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பராக்கிரமசாலிகளையும். இவங்க கையில் ஆயுதமே இல்லை, அவங்க பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம், அவன் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறான் பாரு அப்பா அப்படின்னு. ஆனால் உங்களோட கர்த்தர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். உங்களோட கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை உண்டாக்கின கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருந்தா போதும், சமுத்திரம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், பெரிய இராணுவம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி எத்தனையோ துக்கமான செய்திகள் கேள்விப்படலாம். ஆனால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களாக, ஆண்டவர் சொல்றார், இவர்களை எனக்கென்று நான் என்ன செய்தேன்? ஏற்படுத்தினேன், நான் ரெடி பண்ணேன். இவங்க உத்தரவாதம் பண்ணுவாங்க, என் துதியை சொல்லி வருவார்கள், முறுமுறுக்க மாட்டாங்க. எனக்கு அது இல்லை, இது இல்லை, இந்த பிரச்சனை, இது எத்தனையோ பிரச்சனை இருக்கும், எத்தனையோ கஷ்டம் இருக்கும், ஆனால் கர்த்தரை துதிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ததை மறக்க மாட்டாங்க. நமக்குள்ள இந்த சுபாவம் இருக்கு. என்ன சுபாவம்னா, சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம மறந்துடுவோம். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், மறந்துடுவோம். நோய்கள் எல்லாம் குணமாக்கினார், மறந்துடுவோம். அதனாலதான் சொல்றாரு, அதை மறவாதே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இங்கே 1 கொரிந்தியர் 13 பார்க்கிறோம், அவருடைய அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு என்ன செய்யாதான்? ஒரு காலும் ஒளியாது, தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை என்ன செய்யாதான்? நாடாது. சினமடையாது, தீங்கு நினையாது. இந்த அன்பு எப்படிப்பட்டதான்? கிறிஸ்துவின் அன்பு அது அயோக்கியமானதை செய்யாது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கிறிஸ்துவின் அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அப்ப இயேசு என்ன செய்தாராம்? சபைக்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு குடும்ப தலைவர் என்ன செய்யணுமா? மனைவியினிடத்திலே அன்பு கூறும்போது இந்த அகாப்பே அன்பு, இந்த கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குடும்பத்திலே தேவனுடைய தரிசனம் நிறைவேறத்தக்கதாக, தேவனுடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதாக, அந்த குடும்பத்தை நடத்தத்தக்கதாக, மனைவியை போஷிக்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அங்கு வாசம் பண்ணத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நான் பார்க்கிறோம், இந்த கிறிஸ்து எப்படிப்பட்டதா? அந்த அன்பு ஒரு காலும் ஒளியாது. எல்லாம் சொல்லுங்களேன், ஒரு காலம் ஒளியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அன்பு, கிறிஸ்துவின் அன்பு ஒரு காலும் ஒளியாது. அப்ப இந்த இராஸ் அப்படிங்கிறது இந்த மாம்சீகமான பாலியல் அந்த அன்பு கொஞ்ச நாள்ல போயிடும். ரெண்டாவது அன்பு நண்பர்களுக்கான அன்பு. வெளிநாட்டில் 40 வருஷம் குடும்பமா இருந்திருப்பாங்களாம், கடைசி ஏதோ ஒரு பிரச்சனைனால டைவர்ஸ்ன்னு போயிடுறாங்களாம். எதனால அப்படின்னா, இவ்வளவு நாள் அன்பா தான் இருந்தாங்க. அப்ப வீட்டுக்காரர் சொல்ற, நான் என் வழியை பார்க்கிறேன், நீ அந்த அம்மா சொல்றாங்க, நான் என் வழியை பார்க்கிறேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, இங்கே நான் பார்க்கிறோம், இந்த கிறிஸ்துவின் அன்பு அது மாறாதது. கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதா? மாறாதது. அது எல்லையில்லாத அன்பு. இந்த அன்பு என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற ஒன்று. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20:28. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எபேசு சபையில பவுல் அப்போஸ்தலர் கிட்டத்தட்ட 2 வருஷம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். அவர் பண்ண பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை.
எல்லாம் சொல்லுங்களேன். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. பாருங்க, 2 வருஷம் அதே பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இந்த பிரசங்கத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை, இதை சொன்ன உடனே அவங்களுக்கு புரியுது. கவனிக்கலாம். இந்த எபேசு சபைக்கு அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கிறார். அங்க இருக்கிறவங்க நல்ல வாஞ்சையா வசனத்தை கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த சபைக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்றார், ரொம்ப கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றார். மந்தைய வந்து டைவர்ட் பண்றதுக்கு ஒரு சில காரியங்கள் வரும். ஆனா இந்த அன்பு எப்படிப்பட்டதா? இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த ஒன்று. ஒரு வீடு வாங்குறாங்க, அல்லது ஒரு இடம் வாங்குறாங்க, அல்லது பிள்ளைக்கு நல்ல படிப்பு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, நாங்கள் இப்படிலாம் இதை தியாகம் பண்ணோம், இதெல்லாம் நாங்கள் செலவு பண்ணோம், எங்களையே அதற்காக எங்கள் நேரங்களெல்லாம் செலவு பண்ணோம் அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தையே கொடுத்து, அந்த இரத்தத்தையே சிந்தி, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் சம்பாதித்தாராம். எப்படி சம்பாதிச்சாராம்? தம்முடைய சுய இரத்தத்தினாலே. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? தன்னுடைய ஜீவனே அங்க போயிருக்கு. அது மாத்திரமல்ல, அவர் கைவிடப்பட்டிருக்கிறார், அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார், அவர் அவமானப்பட்டிருக்கிறார், அவர் பலவீனங்களை எல்லாம் ஏற்றிருக்கிறார். மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கு, அவர்தாமே நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, எல்லாம் சொல்லுங்களேன், அவர்தாமே நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். சத்தமா சொல்லுங்களேன், அவர்தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். பாருங்க, அது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசு, பாருங்க அந்த பைபிள்ல தலைப்பு நல்லா போட்டிருக்கு, ராஜா ஒரு 100க்கு அதிபதியை சந்திக்கிறார். இயேசு ராஜா, இந்த 100க்கு அதிபதி வீட்டில் ஒரு வேலைக்காரன் ரொம்ப அவஸ்தையா இருக்கிறான். பாருங்க, இந்த அதிகாரம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த இராணுவத்தில் 100 பேருக்கு இவர் அதிபதி, 100க்கு அதிபதி. நல்லா கவனிக்கலாம். இவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த அதிகாரம்னா என்னன்னு தெரியும், நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரம் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்பிக்கை என்பது நடந்தாலும் நடக்கும், நடக்காம போனாலும் போயிடும். அடுத்த வருஷம் இனியாரம் அது நடக்கும், நடக்காம போயிடும், இல்லாமே போயிடும். நம்ம கவனிக்கலாம். ஆனா விசுவாசம் என்னன்னா, அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த சொன்ன வார்த்தையிலேயே என் வேலைக்காரன் சுகமாயிருவான். இப்பொழுதே அந்த சுகம். பாருங்க, அந்த ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. பாருங்க, அதுதான் கிறிஸ்துவின் மீட்பு, கிறிஸ்துவின் வல்லமை. இன்றைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் மீட்பர் இருக்கிறார், ரட்சகர் இருக்கிறார், ராஜா இருக்கிறார். அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தரும் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். அவர் தான் இயேசு ராஜா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, சொன்ன உடனே அந்த வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அவரை விசுவாசிக்கும் போது எவ்வளவு பெரிய செங்கடலாக இருந்தாலும், பெரிய சேனையாக இருந்தாலும், கர்த்தர் அதை புறப்பட பண்ணி அதை சமுத்திரத்திலே அதை என்ன செய்கிறாரா, அதை மூழ்கடிக்கிறார், அதை இல்லாம பண்றார். அடிக்கடி வந்து இப்படியே கிட்டத்தட்ட 430 வருஷம். இப்ப இராணுவம் பராக்கிரமசாலி, அங்கே இப்படிலாம் பெரிய எல்லா காரியமும் ரெடியா இருக்கு. ஆனா இவங்களோட யார் இருக்கிறானா? சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட என்னுடைய உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். அவருடைய இரத்தம் இருக்கிறது. இந்த இரத்தம் நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமானாக அவர் பார்க்கிறார். நம்மளை நீதிமானாக்குறது இல்லை, அவர் பார்க்கிறார். அவர் பார்க்கிறாருன்னா நம்மளும் அப்படி பார்க்கணும். ஏன்னா நமக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். நீ நீதிமான்கிற எண்ணத்தோட நட. அடுத்ததாக சுத்திகரிக்கிறார். மூன்றாவது மகிமைப்படுத்துகிறார். சொல்லுங்களேன், மகிமைப்படுத்துகிறார். அப்போ ஒரு குடும்ப தலைவர் மனைவியிடத்தில் அன்பு கூறும்போது, நான் தான் வீட்டுக்கு தலைவர், ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும் அப்படி இல்லை. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, அந்த ஊழியக்கார்ட்ட அந்த குடும்ப தலைவர் சொன்னாராம், ஃபோனில் என் வீட்டுக்காரம்மாட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், வீட்டுக்காரம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு வார்த்தையை ஹார்ஸாக பேசியிருக்கிறார். பாருங்க, இப்போ ஆலோசனை சொன்னாராம், திரும்ப ஒரே ஒரு வார்த்தை சொல்லி வீட்டுக்காரம்மாவை வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு. வார்த்தை என்ன செய்யும்? ஆளை
கொல்லவும் செய்யும், வார்த்தை ஆளை உயிர்ப்பிக்கவும் செய்யும். ஒருவேளை வார்த்தையினால மனசுல காயங்களும், எரேமியால போட்டிருக்கு, உன் காயம் கொடிதாக இருக்கிறது, அது ஆறாததாய் இருக்கிறது, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன். ஒருவேளை பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில காயங்களை உண்டாக்கி இருக்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், உன் காயம் மிகவும் கொடிதாய் இருக்கிறது, அது ஆறாததாய் இருக்கிறது, அது புண்ணாய் இருக்கிறது, ஆனா நான் உனக்கு சௌக்கியத்தை வர பண்ணுவேன், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், நான் உன் பட்சத்தில் இருந்து உன்னை கண்ணோக்குவேன். காயங்களை கர்த்தர் ஆற்றுவாராம். அல்லேலூயா. அவர் குணமாக்குவாராம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சில பகுதியில காயங்கள் ஆறாததாக இருக்கலாம், அதை ஆண்டவர் குணமாக்குவார். அவர் குணமாக்குகிற கர்த்தர், அவர் யெகோவா ராஃபா. பாருங்க, இதை பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். கலாத்தியர் சீக்கிரமா, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறது. 20ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது வாசிங்க. மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவே என்னில் என்ன செஞ்சிருக்கிறாரா? பிழைத்திருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. பவுல் சொல்றாரு, எனக்கு இதுதான் எனக்கு மேன்மையா இருக்கு. என்ன மேன்மை? நீங்க பேதையா இருக்கலாம், யோசேப்பை போல கைவிடப்பட்டிருக்கலாம், அப்பா அம்மாவுடைய ஒத்தாசை இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு தகப்பனா இருப்பாரு, தாயா இருப்பாரு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கர்த்தர், அவருடைய சுத்திகரிப்பு, அவருடைய பரிசுத்தமாக்குதல், சிருஷ்டிகர் உங்களுக்கு ராஜாவாக இருப்பார். அவர் குஷ்டரோகியை சுகமாக்கினவர், 100க்கு அதிபதி, வேலைக்காரனை குணமாக்கினவர், அநேக அற்புதங்களை செய்தவர். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்களேன், கையை வைத்து சொல்லுங்க, அவர் என்னோட இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தோடு இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, என் குடும்பத்தோடு இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார். அதை விசுவாசிங்க. பாருங்க, இங்க கலாத்தியர் 2ல வாசிச்சோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டான்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. ஒரு பெரிய இராணுவ வீரராக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நல்ல யுத்த வீரனாக இருக்கலாம், நல்ல பலமுள்ள ஆளாக இருக்கலாம். அவர் இறந்து போயிட்டாரு வச்சுக்கோங்க, அந்த சரீரத்தில் ஒரு கம்பியை வச்சு நல்லா குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது எந்திரிச்சு பேசுவாரா? அல்லது கட்டையை வச்சு ஓங்கி டம்முன்னு அடிக்கிறாங்க, ஏதாவது பேசுவாரா? பேசவே மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செத்து போயிட்டார். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட செத்து போயிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழையவைகளுக்கு நான் செத்துட்டேன், பழைய சுபாவங்களுக்கு, ஈகோ, நீ பெருசா நான் பெருசா. ஆனா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஈராஸ் அந்த அன்பு அல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கிற அன்பு அல்ல, இப்படிதான் குடும்பத்தில் இருக்கணுமா? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து, கணவன் மனைவியினிடத்திலே, மனைவி கணவனிடத்திலே, ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட. கணவனுக்கு விரோதமா மனைவி என்ன செய்யலாம்? மனைவிக்கு விரோதமா கணவன் என்ன செய்யலாம்? நீ பெருசா நான் பெருசா, அப்படி இல்லை. அந்த குடும்ப தலைவர் கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல தன்னையே அதற்காக ஒப்பு கொடுத்து, அந்த கிறிஸ்துவின் வல்லமையை வெளிப்படுத்தி, கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி, அங்கே ஒருவேளை குறைவு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், நிறைய காரியங்கள்ல எதுவுமே சரியில்லாம இருக்கலாம், ஆனா அதெல்லாம் அதை சரியாக்கத்தக்கதாக இயேசு என்ன செய்தார்? அதை பரிசுத்தமாக்கி, அதை மகிமையுள்ளதாக்கி. அதுதான் அகாப்பே அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இருக்கும்போது அந்த அன்பு ஒரு நாளும், அந்த குடும்பம் ஒரு நாளும் தோல்வி அடையாது. அந்த குடும்பத்தில் ஒரு நாளும் சத்துருடைய கிரியைகளுக்கு இடமே இராது. அங்கு கர்த்தர் உலாவுவார், கர்த்தர் வாசம் பண்ணுவார். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து
சபையினிடத்தில் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. குடும்ப தலைவர் மாத்திரமல்ல, மனைவியும், 2 பேரும். இல்லைங்க, குடும்ப தலைவருக்கு தாங்க அதிகாரம் இருக்கு. அவர் வெளியில போய் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. மனைவியும் இணைந்து தோள் கொடுத்து, டீம் ஒர்க், இணைந்து ஒரு மனதோடு, அங்க பிசாசுக்கு இடம் இல்லாதபடி 2 பேருமா ஜெபிக்கத்தக்கதாக, கணவன் மனைவியா கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக, கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தத்தக்கதாக கர்த்தர் அங்க அந்த வீட்டுக்குள்ளே உலாவுவார். அங்க ஈகோ வந்துட்டாவே போச்சு. ஆனா ஈகோவுக்கு இடம் கொடுக்கலைன்னா கர்த்தர் அந்த வீட்டை மகிமையாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இதுதான் அஸ்திபாரம். இன்னைக்கு கல்யாணங்கிறது வேற. அதான் சொன்னேன் பாருங்க, லண்டன்ல ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த மாப்பிள்ளை சொல்றாரு, அவரும் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறாரு, சினிமா நடிகை மாதிரி நீ இல்லையே. அந்த பொண்ணு கூட கொஞ்சம் சிவப்பா இருக்கிற பொண்ணு, அந்த மாப்பிள்ளை பயங்கர கருப்பு, வெளிநாடு, நிறைய பணம் இருக்கு. 2 வருஷம் கழிச்சு சினிமா நடிகை மாதிரி இல்லையா. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு சுயம், மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. அதனாலதான் உண்மையாகவே அந்த குடும்ப தலைவர் ஆவியில நடத்தப்படுறாரா, அந்த பெண் ஆவியில நடக்கிற பெண்ணா, இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு கல்யாணம் முடிக்கிறது நல்லது. இல்லைன்னா அது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போய் முடியுது. அப்ப கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொள்ளும் போது, கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளும் போது, கிறிஸ்து தம்மையே அதற்காக ஒப்பு கொடுத்தது போல, ஒரு பாருங்க, ஒரு 2 வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம் சீக்கிரமாக. எபேசியர்ல 2 வசனமும், பிலிப்பியர்ல 1 வசனமும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 1:7 எல்லாரும் வாசிக்கலாமா? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற. சொல்லுங்க, இவருக்குள், இயேசு கிறிஸ்துவாகிய இவருக்குள். திரும்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவாகிய இவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கிருபையின் ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் ஐஸ்வர்யம். அப்போ ஒரு குடும்ப தலைவருக்குள்ள இந்த ஐஸ்வர்யம் இருக்கணும். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல. எல்லாம் சொல்லுங்களேன், கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல. அப்ப மனைவியும் அப்படித்தான் நேசிக்கணும், ஒருவருக்கொருவர். கணவன், ஆண்டவர் சொல்றாரு, சபையினிடத்தில் கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல, சபையினிடத்தில் கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல. இல்ல, நான் தான் நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன், மனைவியை பத்தி கவலை இல்லை, பிள்ளைகளை பத்தி கவலை இல்லை, நான் தானே சம்பாதிக்கிறேன், என் இஷ்டம்தான், என் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும், யார் என்ன கேள்வி கேட்கிறது? இல்லை இல்லை, அங்கே மனைவிக்கு கொடுத்து போஷித்து ஆதரித்து, பிள்ளைக்குரியதை போஷித்து ஆதரித்து, அவர்களுக்காக ஜெபித்து, இந்த பாதை சரியான பாதையா, கணவன் மனைவியுமாக ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே இந்த பாதையில பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமை வரக்கூடாது. கணவன் இயேசுவை நோக்கி, மனைவி இயேசுவை நோக்கி, 2 பேரும் கர்த்தரை நோக்கி. எங்கெல்லாம் ஒருமனம் இல்லையோ அங்க பிள்ளைகள் அலறாங்க, அந்த பிள்ளைகள் அநேக தீமைக்குள்ளாக தாக்கப்படுறாங்க. அதனாலதான் இயேசு சொன்னார், இந்த சிறியரில் சின்ன பிள்ளைய என்னிடத்துல வர்றதுக்கு தடை பண்ணாதீங்க, அவங்களை என்னிடத்துல வரவிடுங்க. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஊழியம்லாம் செஞ்சோம். 40 பிள்ளைங்க வந்திருந்தாங்க, ஒரு 5 டீச்சர்ஸ், நிறைய பேர் சேர்ந்து பிரயாசப்பட்டோம். திரும்ப சனிக்கிழமை போய் ப்ரேயர் நடத்தணும். அந்த சின்ன பிள்ளைகளாம் ஃபோன் பண்ணி, என்ன சார் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முறை செம்பட்டியில் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தோம். அங்கே 20 பிள்ளைங்க, ஒரு நேரம் ரொம்ப கூட்டமாக தான் 40 பிள்ளைங்க வருவாங்க. நடத்திக்கிட்டே இருந்துட்டு கூட உதவிக்கான ஆள் இல்லை, அதை நடத்த முடியல, கஷ்டமாக இருக்குது. நான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன், எங்கேருந்து, தேனியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக அந்த செம்பட்டிக்கிட்ட வந்தவுடனே சின்ன பிள்ளையுடைய அழுகையின் சத்தம், தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிற சத்தம். அது நான் ரொம்ப நாள் நடத்தின ஊழியம், எனக்குள்ள அந்த அழுகையின் சத்தம் என் உள்ளத்தை பாதிச்சிச்சு. இதே இடத்துல தானே ரொம்ப நாள் நடத்தினோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ
அதை எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிற. நான் பசியாக இருந்தேன், என்னால் நடத்த முடியல, ஆனால் இப்போ நம்ம நடத்துகிறோம். இன்னும் வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நிறைய இடங்களில் உருவாக்குவோம். கர்த்தர் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆனால் அதே இடத்துல அந்த பஸ்ஸு குழந்தைங்க ஒரு குழந்தை அழுகுது பஸ்ஸில், வீச்சுன்னு ரொம்ப நேரம் அழுகுது. எனக்கு என்ன உணர்வு வந்ததுன்னா, இங்கே எத்தனை பிள்ளைகளுக்கு நடத்தணும், ஐயோ நடத்த முடியலையே, தொடர்ந்து அதை போய் செய்ய முடியல. ஆனால் இப்போ நம்ம இங்கே செய்கிறோம், தொடர்ந்து அதை செய்யணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன உத்தரவாதம்? அந்த பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள், அந்த பிள்ளைங்க மனதை கெடுக்கிற ஆவிகள், அவங்கள டைவர்ட் பண்ற எத்தனை காரியம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், அதையே மறந்துட்டான். அதுல சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னை கனம் பண்ணல, யாக்கோபே நீ எனக்கு பலி செலுத்தல, காணிக்கையினால பலிகளால என்னை கனம் பண்ணல. உன்னை நான் மேக ஸ்தம்பத்தை கொண்டு நடத்தினேன், அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு நடத்தினேன், ஆனா நீ என்னை மகிமைப்படுத்தல அப்படிங்கிறாரு. ஆனா தன்னை குறித்து சொல்றாரு, நான் வலிய தண்ணீர்களிலே பாதைகளை உண்டாக்குகிறவர், சமுத்திரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவர். அவர் தாங்க ராஜா, அவர் தான் உங்களோடும் என்னோடும் வருகிறார். இன்றைக்கு உங்களோடு இருக்கிற பிரச்சனை பெருசு இல்ல, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள் பெரிய காரியம் அல்ல, அதற்கு மேலாக சிருஷ்டி கர்த்தர். விசுவாசிக்கும் போது அந்த 100க்கு அதிபதி சொன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே. அதை விசுவாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் அப்படியே சொஸ்தமாயிட்டான். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எல்லாம் சொல்லுங்க, சமீபமானோம். ஹல்லேலூயா. முன்னாடி தூரமா இருந்தோம், இப்ப சமீபமா இருக்கிறோம் ஆசீர்வாதத்திற்கு. எதுக்கு சமீபமா இருக்கிறோம்? ஆசீர்வாதத்துக்கு. தேவனை அப்பான்னு கூப்பிடத்தக்கதாக. எத்தனையோ குறைகள் இருந்தது, நம்மளை நேசிக்க யாரும் இல்லை, நம்மளை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை, புறக்கணிக்கப்பட்டவங்களா, கைவிடப்பட்டவங்களா. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு அம்மாவா இருப்பேன், உனக்கு அப்பாவா இருப்பேன், நீ என்ன அம்மானு கூப்பிடலாம், என்ன அப்பான்னு கூப்பிடலாம், உன்னை நான் நடத்துவேன், உனக்கு முன்னே சொல்லுவேன். பாட்டு பாடணும், என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்துற தேவன் என்னோடு இருக்கிறாரு. அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையில நாம் வாசிக்கிறோம், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள். இந்த ரத்தம் என்ன செய்யுது? நம்மளை சுத்தமாக்குது. இந்த ரத்தம் என்ன செய்யுது? நம்மை நீதிமானாக்குகிறது. இந்த ரத்தம் நம்ம என்ன செய்யுது? நம்மளை அதை ஹோலினஸ், பரிசுத்தமாக்குதல். ஒருவேளை இஸ்ரவேலே, யாக்கோபே, உன்னை குறித்த தரிசனம் உண்டு, நீ மிஸ் பண்ணிராத, என்ன மறந்துடாத, நான் உன்னை நடத்தினதை மறந்துடாத. பிசாசு சொல்லுவான், உனக்கு ஒண்ணுமே ஆண்டவர் செய்யல அப்படின்னு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே, உன்னை சிருஷ்டித்தவர்னா, உன்னை உருவாக்கினவர்னா, நான் உனக்கு பரிசுத்தரா இருக்கிறேன். பரிசுத்தர் தாங்க சமுத்திரத்தை பிளக்கிறாரு. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால இல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால இல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்கள்ட்ட ஒரு சில குறைகள் இருக்கு, அவங்கள்ட்ட ஒரு சில பலவீனங்கள் இருக்கு, ஆனா கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 2:13 நாம் வாசித்தோம். ஆண்டவர் நல்லவர். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அகாப்பே அன்பு அந்த இராஸ் அன்பு போல அல்ல. பாருங்க, இந்த எபேசியர் 5 அதுக்கு 2 அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5:26, 27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், எல்லாரும் வாசிக்கலாம், பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக இது இப்படிதான் அன்பு கூறணுமா குடும்ப தலைவர். அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அது எப்படிப்பட்டது? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது, மாறாதது. அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் நன்றாக இருக்கும். அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் நன்றாக இருக்கும். அந்த குடும்பத்தில் கர்த்தர் உலாவுவார், கர்த்தர் அவங்களோட கூட இருப்பார். ஆண்டவர் நல்லவர்.
இயேசு கிறிஸ்து இப்படிதான் நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். இங்கே ரோமர் 5:5 வாசிக்கிறோம், நாம் அக்கிரமக்காரராய் இருந்தபோது. ரோமர் 5 அதிகாரம் 5 வசனம். ரோமர் 5:5 வாசிக்கிறேன். 6 வசனத்திலிருந்து, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். சேர்ந்து வாசிங்களேன். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில், சத்தமா வாசிப்போமா, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 10 வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நம்ம அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமை. நம்ம யாரா? கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், பலனற்றவர்கள். அடுத்து 2வது யாரா? நம்ம அக்கிரமக்காரர். 3வது யாரா? நாம் தேவனுக்கு சத்துருக்கள். இத்தனையும் நம்மகிட்ட இருக்கு. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சத்துருவா இருக்கிறோம். ஆனா அந்த ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கும்போது, அந்த மீட்பின் வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும்போது, கிறிஸ்துவின் பரிசுத்தமாக்குதல் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமானாக அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டவர்கள். அப்ப நல்ல கவனிங்க, குடும்பத்தை நடத்தும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எப்படிலாம் மன்னிச்சேன், உன் அக்கிரமத்தெல்லாம் நான் நினைக்கலையே, உனக்குள்ள இருக்கிற நீ சத்துரு மாதிரி இருந்தே எனக்கு, அதை நான் நினைக்கலையே, உனக்குள்ள பலவீனமா காணப்பட்டையே, அதை நான் நினைக்கலையே. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குடும்ப தலைவர் அப்படிதான் மனைவியை நேசிக்கணுமா. குறைவுகள் இருக்கலாம், ஒரு சில காரியங்கள்ல பலவீனம் இருக்கலாம், இன்னும் சொல்லப்பட்டிருக்கு சத்துரு. ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு சத்துருவா தான் இருந்த, நீ எனக்கு பிரியமில்லாததான் செஞ்ச. ஆண்டவர் சொல்ற, அப்படி நேசிக்கத்தக்கதாக. அப்ப மனைவி எப்படியா? மனைவி இவங்க ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட. கணவர் மாத்திரம், கணவர் தான் குடும்ப தலைவர், அதெல்லாம் பார்த்தோம், அவர் தான் லீட் பண்றவர். ஆனா அதே நேரம் மனைவிக்கும் கீழ்ப்படியத்தக்கதாக. மனைவிக்கு கீழ்ப்படியணுமா? ஆமா, தேவ நோக்கத்திற்காக, தேவனுடைய சித்தத்திற்காக 2 பேரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவுடைய அந்த கிருபையை நினைப்போம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, என்னை பாதுகாத்த அந்த கிருபை. ஓ, உங்க கிருபை என்னை தாங்கிடுதே, உங்க கிருபை என்னை நடத்திடுதே. எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடலாம். உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. ஹல்லேலூயா, thank you Lord. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காத்த வல்ல கிருபை. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, கரங்களை தட்டி, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை. ஆண்டவர் இயேசுவின் கிருபை, அவர் சிந்தின இரத்தம், அவர் சுத்தமாக்கி இருக்கிறார். மீண்டும் ஒருமுறை, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே, கரங்களை உயர்த்தி, அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, மௌனி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில்
கிருபை தாங்கினது. சத்தமாக முடி கூட கருகாமல் துணை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. அல்லேலூயா அல்லே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவருடைய அந்த கிருபையை எண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நேசித்தேனே, உன்கிட்ட இருக்கிற அக்கிரமங்களை எல்லாம் நான் நினைக்கலையே, உனக்குள்ள நீ பலவீனமா இருந்த, உன்னை நான் தேடி வந்தேனே. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் சத்துரு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு விரோதமான அப்படிப்பட்ட ஒரு மனுஷியா நமக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்படுது. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஒரு நீதிமானாக உன்னை சுத்தமாக்கி உன்னை பரிசுத்தமாக்கி உனக்குள்ள அந்த மகிமையை நான் வச்சேனே. அப்படிதான் கர்த்தர் குடும்பத்துல தெய்வ பயத்தோட அகாப்பே அன்பு, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்க தெய்வ பயத்தோட. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ராபாலா ராதா ராபா ஷாந்தா ராபா தாதா தாடாபா ஓ ராபா கத்தாராபா. நம் கர்த்தர் நடுவிலே உலாவுகிறார். சமுத்திரத்திலே வழிகளை உண்டாக்கினவர், வலிய தண்ணீர்களிலே அவர் பாதைகளை உண்டாக்குகிறவர். அவர் உங்களுக்கு ராஜாவானவர். ஓ ராபாலா ராபா. படிக்கிற பிள்ளைகளுக்கு முன்னாடி அவர் போய் பாதையை உண்டாக்குவார், வழிகளை உண்டாக்குவார். உங்க பிள்ளைக்காக ஜெபிக்கலாம், கர்த்தர் பாதையை காண்பிப்பார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் எந்த பாதையில போகணும், பிள்ளைங்க கேட்கணும், ஆண்டவர் சித்தம் செய்யணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்க தான் என்னை உண்டாக்குனீங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு பலவீனமா இருக்கு, என்னை குணமாக்குங்க, எனக்கு தெளிந்த புத்தியை தாங்க. ஓ மற்றவங்க என் மைண்டை மாற்றக்கூடாது, நான் தெளிந்த புத்தியோட இருக்கணும். ஆண்டவரே பலமுள்ள ஆவியை தர்றாராம். ஓ ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஓ பலமும் அன்பும் தெளிந்த புத்தி இல்ல ஆவியே. ஒருவேளை யார் மேலேயா கசப்பு இருந்தா, ஒப்புரவாகாம இருந்தா, என்னை மன்னிங்கப்பா, சமாதானத்தை தாங்க, எனக்கு நீங்க இரக்கம் செஞ்சீங்களே. ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கும் போது என் பலவீனத்தை நீங்க பார்க்கலையப்பா. அக்கிரமக்காரங்களா இருக்கும் போது ஆண்டவர் அவர் ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தை சிந்தி அக்கிரமக்காரங்களுக்காக ரத்தத்தை சிந்துறாராம். சொல்லுங்களேன், அக்கிரமக்காரர் இருக்கா? நல்லவனுக்காக ஒருவேளை நல்லவன் யாராவது ஒருத்தர் மறிக்க துணிவாங்களாம். ஆனா நம்ம யாரா இருந்தோமா? அக்கிரமக்காரங்களா இருந்தோமா? அக்கிரமக்காரங்கன்னா என்னன்னா, கிரமம்னா ஒழுங்கு, அக்கிரமம்னா ஒழுங்கே இல்லாதவங்க. ஆனா கர்த்தர் நமக்காக தேடி வந்தார், நமக்காக. பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் சர்வெண்டா வந்தாராம், அடிமையின் ரூபம் எடுத்து. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்துக்காகப்பா, என் பிள்ளைகளுக்காகப்பா, குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்துல கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய கிருபையை தருவாரு, புதிய பலனை தருவாரு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே தேவ சாயல், தேவனுடைய அஸ்திபாரம் ஒவ்வொரு குடும்பங்களிலே உண்டாவதாக. இந்த வெளிப்பாடு குடும்பங்களை உயர்த்துவதாக. குடும்பம் ஆண்டவரே கட்டப்படுவதாக, ஆசீர்வாதமாக்கப்படுவதாக. ஓ ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு, தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு. அது கட்டப்படத்தக்கதாக, அது அஸ்திபாரப்படத்தக்கதாக. ஆண்டவர் சொல்றாரு, ஐ பில்ட், நான் கட்டுவேன், உன் வீட்டை நான் கட்டுவேன், குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், அதை நான் அற்புதமா மாற்றுவேன், பிள்ளைகளை அற்புதமாக்குவேன். ஓ நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உங்க கரங்களை அவர் பற்றி கொள்றார். தெரியலப்பா, பிள்ளைக்கு பாதை தெரியல, என் குடும்பத்துல ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு தெரியல,
குறைகளை மன்னிங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லாததுனால ஆசீர்வாதம் குறைவா இருக்குமானா சரி பண்ண ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எனக்கு பலன் தாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு இரக்கம் செய்யுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் திரும்ப உங்களை பலப்படுத்துவார், திரும்ப உங்களுக்கு உதவி செய்வார். நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில தூக்கி போடப்பட்ட போது கர்த்தர் அங்க வந்துட்டாரு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில எல்லாமே குறைவா இருக்கலாம், நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு குடும்பமும் மகிமையாக்கப்படுவதாக. நீதிமானாக்கப்படுதல், பாவியை நீதிமானாக்குகிறவர், சுத்திகரிக்கிறவர், குணமாக்குகிறவர், காயங்களை கட்டுகிறவர். அது கொடிதான காயமா இருக்கலாம், ஆறாததா இருக்கலாம். பிசாசு அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவான். ஆனா ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு சௌக்கியத்தை வர பண்ணுவேன். இந்த காயங்கள் எல்லாம் வார்த்தையினால, திரும்ப ஆண்டவருடைய நாமத்தினாலே, நல்ல வார்த்தைகளால, வாக்கு தத்தங்களால, அந்த கிறிஸ்துவின் ஆவியினாலே நடத்தப்படத்தக்கதாக கர்த்தர் உங்க வீடை மகிமையாக்குவார். அவர் ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவருடைய அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கத்தா. ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த சாயல், தேவனுடைய தரிசனம் நிறைவேறத்தக்கதாக, தேவனுடைய அந்த திட்டம் நிறைவேறத்தக்கதாக. யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்றார், நீ என்னை கனம் பண்ணல, உன்னை பரிசுத்தமாக்கு, நீ என்னை மகிமைப்படுத்தல அப்படிங்கிறார். ஆனா சொல்றார், நான் உன்னை எனக்காக ஏற்படுத்தினேன். உனக்குள்ள என்னுடைய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், அதற்காக தான் நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் அதற்காக தான், சந்ததி அதற்காக தான். அதுல குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் தாங்கத்தக்கதாக அந்த கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல, கிறிஸ்து தாங்கினது போல அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், அயோக்கியமானதை செய்யாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு விரோதமா, மனைவி கணவனுக்கு விரோதமா தீமை செய்யாதபடி அங்கு கிறிஸ்து வெளிப்படத்தக்கதாக. அந்த வீட்டில் எவ்வளவு குறை இருந்தாலும், அந்த நபர்களுக்குள்ள என்ன காரியம் இருந்தாலும் வேற ஒண்ணுமே வெளிப்படாது. அங்க என்ன வெளிப்படும் தெரியுமா? கிறிஸ்து வெளிப்படுவார். கொஞ்ச நாள்ல எல்லாமே மகிமையா மாறிடும். ஒருவேளை மனைவிட்ட எத்தனையோ குறைகள் இருந்தாலும், நான் நினைச்ச மாதிரி இல்லையே, எல்லாம் குறையா இருந்தாலும் கிறிஸ்து அங்கு வரும்போது ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறத்தக்கதாக, மகிமை வெளிப்படத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தினாலே அசீவாரப்படத்தக்கதாக, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, பலப்பட, பிள்ளைகள் ஆண்டவரை நடத்தப்பட, பிள்ளைகளுடைய வழிகளிலே கர்த்தருடைய சமூகம் முன்னே செல்ல, பெற்றோர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆவியின்குரிய காரியங்களை உருவாக்கத்தக்கதாக, ராஜாதி ராஜா இயேசுவோடு இருக்கத்தக்கதாக, அவர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக. ஆண்டவரே, உங்க நாமத்தினால பிசாசு ஓடும், உங்க நாமத்தினால வியாதி மறையும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் இயேசுவின் நாமத்தில் பாருங்க, அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் விடுதலை உண்டானது. அதே கர்த்தர் மாறாதவர். இயேசு ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் உங்க குடும்பத்திலும் பலத்த காரியங்களை செய்வார். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும், வழிநடத்தலும், சமாதானமும், ஆறுதலும்
நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர்